சரி, இந்த மாசுக்களை அகற்றுவதற்கு அல்லது முறையாக அவற்றை எம்மை விட்டு அகற்றுவதற்கு புத்த தர்மத்திலே அல்லது பௌத்த சிந்தனையிலே என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மனமாசை நீக்குவதற்காக ஒருவர் முதலாவது கடைபிடிக்க வேண்டிய விடயம் பஞ்சசீலம். பஞ்சசீலம் என்றால் என்ன? பஞ்சசீலம் என்றால் முதலாவதாக பானாதி பாத்தா வீரமணி, பாலி மொழியிலே பானாதி பாத்தா வீரமணி, பிற உயிர்களை கொள்வதிலிருந்து தவிர்த்து கொள்கின்றேன். பஞ்சம் என்பது ஐந்து. அந்த 5 பாவங்களிலிருந்து விடுபடுதல். முதலாவது பாவம் பிறர் உயிர்களை கொள்வதிலிருந்து தவிர்த்தல். இரண்டாவது அதின்னாதானா வீரமணி சிக்கா பதம் சமாதியாமி என்று புத்த பகவான் கூறுகின்றார். களவெடுப்பதிலிருந்து தவிர்த்து கொள்கின்றேன். களவிலிருந்து தவிர்த்து கொள்கின்றேன். மூன்றாவது காமே சுமிச்சாச்சாரா வீரமணி சிக்கா பதம் சமாதியாமி, தவறான காம செயல்களிலிருந்து விடுபட்டு எனது வாழ்க்கையை நிரந்தரப்படுத்திக் கொள்கின்றேன். நெறிப்படுத்திக் காமத்திலிருந்து விலகிக்கொள். நான்காவதாக முசாவாதா வீரமணி சிக்கா பதம் சமாதியாமி, பொய்க்கூறலிலிருந்து விடுபட்டு எனது வாழ்க்கையை நன்முறைப்படுத்திக் கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும். ஐந்தாவதாக மதுபானம் போதைப் பொருள், சுராமேரே மஜ்ஜபமாதட்டானா வீரமணி சிக்கா பதம் சமாதியாமி, மதுபானம் போதைப் பொருள் என்பவற்றிலிருந்து தவிர்த்து எனது வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்கின்றேன் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும். மனமாசுக்களை நீக்க வேண்டுமாயின் முதலாவதாக இந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டும். அடுத்து மனமாசுக்களிலிருந்து விடுபடுவது. இவ்வாறு இந்த பஞ்சசீலத்தில் ஈடுபட்ட ஒருவர் தர்மத்தை அறிந்ததன் பின் தான் பஞ்சசீலத்தை கடைபிடிப்பார். தர்மம் இல்லாவிடத்தில் பஞ்சசீலம் இல்லை. சரி, பௌத்த தர்மம் என்றால் என்ன? என்று சொல்லிட்டு வருகிறது. பௌத்த தர்மம் என்றால் புத்த பகவான் போதிக்கின்றார் சதுராறு சத்திய தர்மம் என்ற பாலி. நாம் பௌத்த மதத்தை பற்றி கதைக்கும் பொழுது புத்த பகவான் பாவித்த மொழி பாலி மொழி. பாலி மொழியை அடிப்படையாக கொண்டே நாம் இந்த புத்த பகவானுடைய போதனைகளை விரிவாக பார்க்கக்கூடியதாக இருப்பதனால் நாம் பாலி மொழியை முதன்மைப்படுத்தியே கதைக்க வேண்டும். சதுராரி சத்திய தர்மம் என்று புத்த பகவான் போதிக்கின்றார். சது என்றால் 4, ஆரிய என்றால் மாறுபடாது, சத்திய என்றால் உண்மைகள். 4 வகையான மாறுபடாத உண்மைகளை பற்றி தான் புத்த பகவான் தனது முதலாவது போதனையிலேயே கூறுகின்றார். அதனே தர்மம். இந்த 4 வகையான உண்மைகள் என்ன என்று பார்த்தால், துன்பம் முதலாவது தர்மம். பிறந்த அனைவரும் துன்பங்களையே கூடுதலாக அனுபவிக்கின்றோம். முதலாவது துன்பம். இந்த துன்பத்திற்கான காரணம் இரண்டாவது விடயம். நான் முதல் கூறியது போல இந்த துன்பத்திற்கான காரணம் ஆசை, அளவில்லா ஆசை. பாலி மொழியிலே இதை தன்னாவு, தன்னா என்று கூறப்படுகின்ற ஆசை, அதிக ஆசை, அதீத ஆசை. அதேபோல் மூன்றாவது விடயம் இந்த ஆசையிலிருந்து விடுபடுதல். மூன்றாவது உண்மை சதுராறு சத்திய என்ற உண்மைகளில் மூன்றாவது உண்மை இந்த ஆசைகளிலிருந்து விடுபடுதல். நான்காவது ஆசைகளிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கம், அதுதான் 8 அங்கங்களை கொண்டு என்சீர் மார்க்கம் அல்லது ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கம். இதுதான் சுருக்கமாக தர்மம் என்று நாம் கூறுகின்றோம். இந்த தர்மத்தில் பிறப்பிலிருந்து ஒருவர் இறப்பாராயின் அல்லது முத்தி அடைவாராயின் அவர் அனைவரும் இந்த என்சீர் மார்க்கத்திலே செல்ல வேண்டும். சரி, ஆசையை துறந்தவன் துறவி என்று சொன்னால், அப்படியானால் பௌத்தர்களுக்கு இல்லற வாழ்க்கை இல்லையா? அதுவும் இணைந்ததாக இருக்கிற வாழ்க்கை இருக்கிறதா? ஆசையை துறந்தவன் துறவி. அப்படி துறவற வாழ்க்கையை பௌத்த தர்மம் போதிக்கிறதா? அல்லது இல்லற வாழ்க்கைக்குள்ளாலும் முக்தி அடையக்கூடிய வாய்ப்பை அது பெற்றுக் கொடுக்கிறதா அந்த தர்மம்? உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே கூட முக்தி நிலைக்கான வழிவகைகளை அமைத்து கொள்ளலாம். நாம் முதல் கூறியது போல அடிப்படை காரணம் பஞ்சசீலம்.
முத்திக்கான வழிமுறை, முதலாவது வழிமுறை இந்த பஞ்சசீலமே. பஞ்சசீலத்தை கடைபிடிக்கும் ஒருவர் பஞ்சசீலத்திலிருந்து தர்மத்தை ஆராய்வார். புத்த பகவான் போதித்த தர்மத்தை ஆராய்வார். இந்த பஞ்சசீலத்திலிருந்து ஆராயும் போதுதான் இந்த ஆழமான, மிகவும் ஆழமான இந்த தர்மத்தை தனக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தன் உடல் ஊடாக, மனது ஊடாக உணரக்கூடிய தன்மை இருக்கும். சீலத்திலிருந்து விலகிய ஒருவருக்கு அவர் பழுதுபட்டவராக காணப்படுவார். புத்த சமயத்தின் முறைப்படி சீலத்திலிருந்து விடுபட்டவர், உதாரணமாக புத்த பகவான் கூறுகின்றார், ஆழ்கடலில் விழுந்து இறந்த ஒருவர் அந்த ஆழ்கடலில் தங்க மாட்டார், கரையேறுவார். மரணித்த உடம்பு மலம் ஆழ்கடலில் தங்காது, அலைகளின் மூலம் கரை சேர்க்கப்படும். சீலத்தில் இருந்து விலகியவர் தர்மத்திலிருந்து கரை சேர்க்கப்படுவார், தர்மத்தில் இருக்க முடியாது. எனவே முக்கியமான அம்சம்தான் சீலம். சரி, பஞ்சசீலம் நீங்கள் சொன்னது போல உயிரினங்களை கொல்லாதே, சரி, களவு செய்யாதே, காமத்தில் ஈடுபடாதே, அதே போன்று பொய் கூறாதே, மதுபானங்களை பாவிக்காதே. இந்த பஞ்ச சீலத்தில் இருந்து, சீலத்துக்கு திடசங்கற்பம் பூண்டவர் சில சந்தர்ப்பங்களில் பிழை விடுவதும் உண்டு. தன்னை அறியாமல் அல்லது தன்னை தூண்டுதலால் சில பிழைகளை செய்யலாம். எனவே இந்த பஞ்ச சீலத்திலே ஒரு பாவத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது 2 பாவங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மீளவும் இந்த தர்மத்துக்குள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. பஞ்சசீலத்தை கடைபிடிப்பவர், நான் முதல் கூறினேன், தர்மத்தை பற்றி ஆராய்வார். பஞ்சசீலம் களையப்பட்டது அல்லது பஞ்சசீலத்திலிருந்து விலகிவிட்டார் என்பது தெரிந்து கொள்வது கூட, அவரால் அறிந்து கொள்வதை கூட தர்மமாகவே கருத வேண்டும். அவர் திடகாத்திரமான மனநிலையில் இருந்தபடியால் தான் தன்னால் ஒரு சீலபதம் உடைந்து விட்டது, சீலபதம் கலைந்து விட்டது என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர் திடகாத்திரமான மனநிலையில் இருப்பதால் தான். இல்லாவிடில் அவருக்கு தெரியாமலே எல்லா சீலங்களும் கலைந்துவிடும். சரி, 6 அறிவு படைத்தவன் மனிதன். எனவே அவனுக்கு நன்மை தீமை என்ன என்பது தெரியும். தான் தீமை செய்ய போகிறான் என்பதை அவன் உணர்வான், தெரிந்து கொண்டுதான் செய்கிறான். எனவே அதாவது நாங்கள் சொல்லுவோம், ஒரு வசனம் இருக்கிறது, தவறு என்பது தவறிச் செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. எனவே தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் என்று ஒரு பாடல் வரி இருக்கிறது. ஆனால் இது நாங்கள் பௌத்த சிந்தனையோடு ஒப்பிடு இணைப்பது. தவறு செய்தவன் தவறிச் செய்கிறான், அதாவது தெரியாமல் செய்கிறான். தவறிலே 2 வகை இருக்கிறது, தெரியாமல் செய்வது, தெரிந்து செய்வது. தவறிச் செய்பவன் திருந்தியாக வேண்டும், திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தப்பு செய்தவன் வருந்தியாக வேண்டும் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. ஆனால் இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு கவி வரி. ஆனால் இது பௌத்த தர்மத்திலே என்ன சொல்லுகிறது? தவறு செய்தவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? திருந்தியாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது திருத்தம் அந்த பஞ்சசீலத்தில் இருக்கிறதா, அல்லது அந்த புத்த தர்மத்தில் இருக்கிறதா? மீளவும் நீ அந்த தவறு செய்துவிட்டால் மீளவும் நீ திருந்தி வா என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உண்மையிலே இருக்கின்றது. அது தவறை பற்றி பார்க்கும், அது பின்னர் தப்பை பார்க்கும். தவறு தெரிந்து செய்தல், தெரியாமல் செய்தல், தவறி செய்தல். தெரியாமல் செய்த ஒரு உதாரணமாக நாம் எடுப்போம், அங்குலிமாலை. புத்த மதத்திலே மிகவும் போற்றப்படுகின்ற ஒரு பாத்திரம்தான் அங்குலிமால பிக்கு. அங்குலிமால பிக்கு என்ன செய்கிறார்? கலைகளை கற்பதற்காக குருவிடம் செல்கின்றார். குருவிடம் சென்று குரு தட்சணையாக குரு கேட்கின்றார் 1000 பேரின் தலைகள். அங்குலி, பாலி மொழியில் அங்குலி என்றால் விரல்கள், அங்கிலி என்று கூறுகின்ற விரல்கள். அங்குலி மாலை, இந்த விரல்களை கட்டிய மாலை, விரல் மாலை. இதில் கூறுகின்றார் அந்த குரு, ஒருவருடைய உடம்பிலிருந்து ஒரு விரலையே எடுக்க வேண்டும். அப்படியானால் 1000 விரல்களை எடுக்க 1000 பேர்களுடைய கைகளை வெட்ட வேண்டும். அதுவும் கொண்ட ஒருவருடைய விரலையே எடுக்க வேண்டும். 1000 பேரை கொண்டு 1000 விரல்களை கொண்டு மாலை சமர்ப்பித்து குரு பூஜை நடத்த வேண்டும். இதற்கான காரணம் என்ன? இந்த
அங்குலிமால சிஷ்யன் மிகவும் கெட்டிக்காரன், எல்லா கலைகளிலும் திறமைசாலி. இவரை பார்த்து பொறாமைப்பட்ட மற்ற சிஷ்யர்கள் சீடர்கள் குருவிடம் கூறுகின்றார்கள், உங்களுடைய மனைவியோடு இவர் தொடர்பு வைத்திருக்கிறார். இதற்கு பழிவாங்குவதற்காகவே குரு சீடரிடம் இந்த 1000 விரல்களை வெட்டி மாலையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போ அவர் செய்தது தவறா தப்பா? அவருக்கு கொடுத்த அறிவுரை அப்படி, அறிவுறுத்தல் அப்படி, அதில் சரி தவறு அவர் புரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் அது செய்ய வேண்டிய கடமை இருக்கும் பொழுது அது கடமையின் நிமித்தம் செய்கின்றபடியால் அவர் அதனை தவறு என்று சொல்வதா தப்பு என்று சொல்வதா என்று தெரியவில்லை. குருவர் மீது வைத்திருந்த அளவில்லா அன்பு மரியாதையின் காரணமாக குரு சொன்ன வார்த்தையை தட்டாமல் அவர் உடனேயே வாளை எடுத்துக்கொண்டு புறப்படுகின்றார். புறப்பட்டு சென்ற அங்குலிமாலா அவர்கள் காட்டு வழியாக சென்று அவ்வழியில் வருகின்ற அனைவரையும் வழிமறைத்து கொண்டு ஒவ்வொரு விரலாக வெட்டி மாலையாக அணிந்து கொள்கின்றார். இந்த பாரம் தாங்க முடியாமல் அவர் வெட்டிய விரல்களை ஒவ்வொரு இடத்தில் ஒளித்து வைக்கின்றார். பிறகு பார்க்கும்போது அந்த விரல்கள் அழுகி நாசமாகின்றது. அவர் வெட்டிய விரல்களின் எண்ணிக்கையை கணக்கிலிட முடியாத அளவு. அதன் பின் தான் இவர், நான் இந்த விரல்களை வெட்டி மாலையாக அணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் எனது வாழ்நாள் முழுவதும் நான் விரல்களை வெட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்து மாலையாக அணிந்து இருக்கின்றார். கடைசியாக என்ன நடக்கின்றது? எல்லாரும், அரசன் கூட அவ்வழியில் செல்லாமல் பயந்து நடுங்கி ஓரம் கட்டுகிறார். இந்த விடயம் அங்குலிமாலையின் தாய் கேள்விப்படுகின்றார். தாய் பாசம் என்பதை மரணத்தினாலும் தடுக்க முடியாது. தனது மகனை பாதுகாக்க வேண்டும். அரசர் படையெடுக்கப் போகின்றார் மகனுக்கு எதிராக. தனது மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தாய் புறப்படுகின்றார். தாயை பார்க்கின்றார் அங்குலிமாலன். பார்த்த பின்பு தாயை அவருக்கு தெரியவில்லை. அந்த குருவினுடைய வார்த்தையை காதில் ஓசையிடுகின்றது. 1000 விரல்கள் என்று. கடைசியாக தாயின் பின் துரத்துகின்றார் வாளோடு. இதை அறிகின்றார் இவ்வுலகில் எல்லாவற்றையும் அறிந்த புத்த பகவான். புத்த மதத்திலே போதிக்கப்படுகின்றது, தாயையோ தந்தையையோ ஒருவர் கொண்டு விட்டார், அவருக்கு மோட்சம் இல்லை, அவருக்கு நிர்வாணம் அடைய முடியாது, பரிநிர்வாணம் அடைய முடியாது. அது புத்த பகவானுடைய தர்மம். இவர் தாயை கொண்டு விரலை வெட்டினால் ஒரு கல்பகாலம் நரகத்தில் சென்று இன்னொரு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று புத்த பகவான் தனது ஞானத்தின் மூலம் அறிந்து அங்குலிமாலை இருக்கும் திசையை நோக்கி செல்கின்றார். தாய்க்கு முன்னால் புத்த பகவான் தெரிகின்றார். அங்குலிமாலை பார்க்கின்றார். தாயா சிரமணரா, யாரை கொள்வது? பார்க்கும் பொழுது தாயை விட மிகவும் அண்மையில் புத்த பகவான் காட்சியளிக்கின்றார். அதை கண்ட அங்குலிமாலை தாயை விட்டுவிட்டு, தாய் பாசம் கொஞ்சமாவது இருந்திருக்கும், தாயை விட்டுவிட்டு புத்த பகவான் பின் திரத்துகின்றார். புத்த பகவான் ஓடவில்லை. ஆனால் அவருடைய ஞானத்தின் மூலம் அங்குலிமாலுக்கு தெரிகின்றது புத்த பகவான் ஓடுவதைப் போல. அங்குலிமாலை சத்தமிட்டு கூறுகின்றார், ஏ சிரமணரே, நில் என்று. அப்பொழுது புத்த பகவான் கூறுகின்றார், அங்குலிமாலை, நான் நின்று விட்டேன், நீ நில். இந்த சொல் அங்குலிமாலையின் காதில் தேன் வார்த்தது போல் விழுகின்றது. உடனே வாளை வீசுகின்றார். புத்த பகவானிடம் வந்து கேட்கின்றார், நீங்கள் ஓடிக்கொண்டு என்னை ஓட வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள், நான் நிறுத்திவிட்டேன்,
நீ நிறுத்து என்று கூறுகின்றீர்கள். இதற்கான அர்த்தம் என்ன? புத்த பகவான் கூறுகின்றார், எனது வாழ்க்கையில் நான் அனைத்தையும் நிறுத்திவிட்டேன். அங்குலிமால, உனது வாழ்க்கையில் இருக்கின்ற ஆசை, கோபம், அறியாமை என்ற மாசுக்களை நிறுத்திவிடு என்று. உடனே புத்த பகவானை சரணடைந்த அங்குலிமால புத்த பகவானிடம் பிக்குவாக மாறி சீடராக மாறி பிக்குவாக ஆரியமா சங்கைகளில் ஒருவராக மாறி பரிநிர்வாணம் அடைகின்றார். இதிலிருந்து எமக்கு என்ன தெரிகின்றது என்றால், தவறோ தப்போ செய்தவர் தர்மத்தின் மூலம் மோட்சம் அடையலாம் என்பது அதில் ஒரு வழி இருக்கிறது. சாதாரணமாக அந்த காலத்திலே புத்த பகவான் அவருடைய சீடர்களாக, அவருடைய போதனைகளை பின்பற்றுகின்ற சீடர்களாக பிக்கு, பிக்குனி, உபாசகர், உபாசகிகள் இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்திலே அந்த சொல் பிக்கு என்ற அந்த சொல், அல்லது பௌத்தர், அது சீடர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள், அல்ல பௌத்தர்களாக இருக்க வேண்டும். அவர்களை சீடர்களைத்தான், அந்த சீடர்களுக்கு தான் விசேட பெயர்கள் இருக்கிறது, பிக்கு, பிக்குனி, அதே போன்று உபாசகர், உபாசகி. இப்போ இந்த சொற்களுக்கான அர்த்தங்களை சுருக்கமாக சொல்ல முடியுமா? உண்மையிலே பிக்கு என்பவர் அல்லது பிக்குனி, பிக்கு என்பது ஆண்பால், பிக்குனி என்பது பெண்பால், உபாசகர் என்பது ஆண்பால், உபாசகி என்பது பெண்பால். பிக்கு, பிக்குனி என்பது துறவரம் புகுந்தவர்களுக்கு சொல்கின்ற ஒரு சொல். பிக்கு, பிக்குனி இல்லற வாழ்க்கையிலிருந்து தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் உபாசகர், உபாசகி என்பதே விளக்கம். அப்படியானால் அந்த உபாசகர், உபாசகிகளும் இந்த புத்த தர்மத்தை கடைபிடிக்கலாம் என்பதைத்தான் இதில் எடுத்து சொல்லுகிறார்கள். என்ன? இல்லை, கடைபிடிப்பவர்கள் தான் உபாசகர்கள், கடைபிடிப்பவர்கள் தான் உபாசகிகள். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களிலே கடைபிடிப்பவர்கள் தான் உபாசகர்கள், இந்த தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் தான் உபாசகர்கள். அதில் பெண்பால் உபாசகி. இதில் முக்கிய காரணம் உபாசக, உபாசகி என்பதற்கு 3 காரணங்கள் அமைய வேண்டும். 4 காரணங்கள். அவர் புத்த பகவானுடைய குண அதிசயங்களை அறிந்து, எமக்கு தெரியும் பாலி மொழியில் இத்திபிசோ பகவா என்று ஆரம்பிக்கின்ற புத்த பகவானுடைய குண அதிசயங்கள், அதேபோல் தர்மத்தின் குண அதிசயங்கள் இருக்கின்றன, ஆரியமா சங்கத்தினரின் குண அதிசயங்கள் இருக்கின்றன. இந்த புத்த பகவானுடைய குணாதிசயங்கள், தர்மத்தின் குணாதிசயங்கள், ஆரியமா சங்கத்தினரின் குணாதிசயங்கள் என்ற 3 காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சீலத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த 4 காரணங்களும் ஒருவரிடம் இருக்குமாயின் அவர் உபாசகர். இந்த 4 காரணங்களும் ஒருவரிடம் இருக்கும் இடத்தில் அவர் பெண்ணாகி உபாசகி என்று அழைக்கலாம். சரி, சாதாரணமாக இந்த பஞ்சசீலத்தை கைக்கொள்கின்றவருக்கு, அதனை வெற்றிகரமாக இப்போ இருக்கின்ற சூழலிலே உலகத்திலே பலரும் சுற்றி இருக்கின்றவர்களும் பாவம் செய்யும் பொழுது ஒருவருக்கு பஞ்சசீலத்தை கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா, அல்லது அது ஒரு பாரிய சவாலாக அமையுமா? அதாவது அந்த பஞ்சமா பாதங்கள், அதாவது பாவங்களிலிருந்து விடுபடுவது ஒரு சமூகத்திலே வேறு பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற சமூகத்தின் மத்தியிலே அப்படி இருப்பது சற்று கடினமான வாழ்க்கை என்று சொல்வார்கள். உங்களுடைய விளக்கம்? உண்மையிலே பஞ்சசீலத்தை கடைபிடிப்பது என்பது இன்றைய உலகில் மிகவும் கடினமானது, மிகவும் கடினமானது. 1000 இல்லை, லட்சத்தில் எடுத்தாலும் ஒருவருக்கு கூட இந்த கடைபிடிக்க முடியாது என்று தான் கூற வேண்டும். அவ்வளவு கடினமானது. அவ்வளவு கடினமான விடயத்தை கடைபிடித்தால்தான் மனிதராக பிறந்த ஒருவருடைய வாழ்க்கையின் முக்கிய அம்சமான முக்தி அடைவதை பெற்றுக்கொள்ளலாம், உறுதிப்படுத்தலாம். முக்தியை விரும்புவர் இந்த கஷ்டமான கடினமான பஞ்சசீலத்தை கடைபிடித்தாகவே வேண்டும். அதை பக்தியாக கொண்டு முன்னெடுப்பாரானால் முக்தி அடையலாம். சரி, நாங்கள் இந்த பௌத்த தர்மத்திலே இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது இலங்கை ரூபாயினி கூட்டத்தாபனத்தின் நேத்ரா டிவியில், அதேபோன்று சுயாதீன தொலைக்காட்சி ஊடக அமைப்பின் வசந்தன் டிவியினூடாக நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற தமிழ் பேசும் மக்கள் நிச்சயமாக இந்த புத்த தர்மம், பௌத்த சிந்தனைகள் பற்றி நன்கு அறிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம்.
இந்த வெசாக் தினத்தையொட்டிய தேசிய வைபவம் நேற்றைய தினம் களுத்துறை மாவட்டத்திலே ஹொரண, கோணபுல, ஒலபடுவே, ஜயவர்தனாராமய ரஜமகாவிகாரை வளாகத்திலே இடம்பெற்றது. நேற்று இரவு அனைத்திரா பிரித் பாராயணம் இடம்பெற்றது. இன்று காலை ஹில்தானே என்று சொல்லப்படுகின்ற அந்த காலை வேளையிலே வழங்குகின்ற அந்த அன்னதானம் வழங்கப்பட்டது. எனவே அதனோடு இணைந்ததாக அந்த தேசிய வைபவம் இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. வெசாக் வாரம் இன்றைய தினம் 8ஆம் தேதி வரை இடம்பெறுகிறது. 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் அலரி மாளிகையில் வெசாக் விசேட நிகழ்வு, குறிப்பாக 4 முத்திரைகள் வெளியிடப்பட்டன. மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீட மகாநாயக்கர்கள் உட்பட ஏனைய பீட மகாநாயக்கர்களும் பௌத்த பீட உயர் பீடத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கு வருகை தந்து அனுசாசனம் வழங்கினார்கள். அதிலே முக்கியமாக இந்த ஹொரண, கோணபல, ஒலபடுவே, ஜயவர்தனாராமய ரஜமகாவிகாரியின் விகாராதிபதி அதிசங்கைக்குரிய தம்மிக நாயக்க தேரர் அவர்களும் வந்தார். பாரம்பரிய முறைப்படி புத்தசாசன அமைச்சர் என்ற வகையிலே மாண்புமிகு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த பேழையை வழங்கினார். அந்த ஆவணம் அடங்கிய, அதாவது இந்த நிகழ்ச்சியை இந்த விகாரையிலே நடத்தி தாருங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்ற அந்த வேலையை வழங்கினார். இவ்வாறு சம்பிரதாயங்கள் இடம்பெற்றன. முத்திரைகள் வெளியிடப்பட்டன. மாண்புமிகு பிரதமர் வெசாக் விசேட செய்தியையும் அன்றைய தினம் வழங்கினார் என்பது முக்கியம். அதிலே முக்கியமாக குறிப்பிடப்பட்ட விடயம், இந்த வெசாக் முன்மதி தினத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் பௌத்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூறுகிறார்கள். ஒரு வயதை வெசாக் நோன்மதி தினத்தை முன்னிட்டு அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள். தமக்கு நல்ல காலம் பிறப்பதை கூட, ஏதோ ஒரு நல்ல காலம் அல்லது நல்ல ஒரு நிகழ்வு இடம்பெறுவதை கூட வெசாக் நோன்மதி தினத்தை அடிப்படையாக வைத்தே சொல்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, நாங்கள் மீண்டும் வருகிறோம். இன்று எம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் பௌத்த சங்கத்தின் தலைவர் திரு வி. பத்மராஜா அவர்கள். சரி, நாங்கள் இதிலிருந்து சற்று விலகி தமிழ் பௌத்த சங்கம் அதன் தோற்றம் பற்றி சொல்ல முடியுமா திரு பத்மராஜா அவர்கள்? உண்மையிலே தமிழ் பௌத்த சங்கம் பல காலமாக இலங்கையில் காணப்படுகின்றது. பல ரீதியான பௌத்த சங்கங்கள். எமது பௌத்த சங்கம் பெயர் கூற அனுமதிக்க வேண்டும். சங்கைக்குரிய கிரிபத்கொட ஞானானந்த சுவாமின் வான்சையின் மஹமேவுனாவு என்று அழைக்கப்படுகின்ற ஆசிரமத்தின் முதன்மை பிக்குதான் கிரிபத்கொட ஞானானந்த சுவாமின் வான்சை அவர்கள். அவர்களுடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற இந்த இயக்கத்தின் தமிழ் பிரிவு, தமிழ் மக்களுக்காக நாம் இந்த தர்மத்தை கூற வேண்டும், தமிழ் மக்களையும் நாம் மோட்ச வழியில் நடத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்துக்கு இணங்க ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் பௌத்த சங்கம். எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இன்றைக்கு சுமார் 8 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தமிழ் பௌத்த சங்கம் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள்? இப்பொழுது 300க்கு கிட்டிய அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். நாடளாவிய ரீதியில் கூடுதலாக மலையக பகுதியிலே அங்கத்தவர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் ஒரு சில அங்கத்தவர்கள் எங்களுடைய இந்த பௌத்த சங்கத்தில் அங்கம் வகிக்கின்றார்கள். கொழும்பு, முக்கியமாக கொழும்பு பிரதேசத்தில், அதேபோல் புத்தளம் போன்ற பிரதேசங்களிலும் அங்கம் வகிக்கின்றார்கள். இதன் முக்கிய நோக்கம் நாம் இவ்வளவு நேரமாக கதைத்த இந்த பஞ்சசீலத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு நல்வழிப்படுத்தி அவர்கள் மோட்சமடைய முடியாவிட்டாலும் கூட தேவலோகத்தில் பிறப்பதற்கான வழிகளை கூறுவது, அதேபோல் நன்மைகளை செய்து புண்ணியங்களை செய்து தங்களுடைய வாழ்க்கைக்கு நலன்களை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பதாகவே இந்த பௌத்த சங்கம் முக்கிய அம்சமாக அமைகின்றது. எந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறது? உண்மையிலே இன்று இந்த பௌத்த சங்கத்தின் மூலம் பல இளைஞர்கள் புத்த பகவானுடைய போதனைகளை தமிழ் மொழி மூலம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. மொழிபெயர்ப்புகள் நாம் முதல் கூறிய அந்த பாலி மொழியில் இருக்கின்ற அந்த வாசகங்களை தமிழில் மொழிபெயர்ப்பதிலே சிக்கல் இருக்கிறதா? நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது. சொற்பதங்களுக்குரிய விரிவான விளக்கங்கள் இருப்பாயின் இன்னும் அங்கத்தவர்களை கூட்டிக் கொள்ளலாம். இதற்கான காரணம் என்னவென்றால், நாம் கூறுவது சரியாக அவர்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சொற்பதங்கள் இருந்தால்.
நாம் சில நேரம் இப்போ பாலி மொழியிலே விஞ்ஞானே என்று கூறப்படுது. இதற்கான விளக்கத்தை நாங்கள் எங்களுக்கு முடிந்த அளவில் விஞ்ஞானயம் என்று மொழிபெயர்த்திருக்கின்றோம். ஆனால் இதற்குரிய சரியான சொல்லை கண்டுபிடித்தால் இன்னும் இலகுவாக இருக்கும். சரி, ஆனால் அந்த பாதையிலே ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறீர்கள். தமிழிலே மொழிபெயர்த்து நிச்சயமாக ஓரளவு வெற்றி கண்ட அந்த தன்மை இருக்கிறது, அப்படித்தான்? நிச்சயமாக வெற்றி கண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் இப்பொழுது இந்து மதத்துக்கும் இந்த பௌத்த மதத்துக்கும் தொடர்பு இருப்பதை நாங்கள் அறிகிறோம், மிகுந்த தொடர்பு இருப்பதாக. இப்பொழுது இந்து மதத்திலே சொல்வார்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று, அதிலேயும் இருக்கிறது அந்த சொல். அது உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் நன்றே சிறப்பாக வாழ வேண்டும். அதே விடயத்தை பௌத்த தர்மம் இப்படி சொல்லுகிறது, சப்தே சத்தா பவந்து சுகிதாத்வா. இங்கும் பவந்து இருக்கிறது. இப்படியான பொதுவான சொற்கள் இருக்கின்றன. எனவே இது எதனை எடுத்து காட்டுகிறது? அதாவது ஆரம்பம் இதன் தோற்றுவாய் இரண்டிலும் மிகுந்த ஒற்றுமை இருப்பதை காட்டுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையிலே ஒற்றுமை இருக்கின்றது. இந்து சமயத்திற்கு முக்கியமிடம் இன்றைய பாரதம், இந்தியா. அதேபோல் பௌத்த மதத்திற்கும் தோற்றுவாயும் இந்தியா. புத்த பெருமானுடைய பிறப்பு தம்பதிவ புனித ஸ்தலம். அதேபோல் புத்த நிலையை அடைதல், பரிநிர்வாணம், இந்த 3 நிகழ்ச்சிகளும் இந்தியாவிலே இடம்பெற்றது. ஒரே நாட்டில் 2 மதங்கள். இப்பொழுது இலங்கையிலும் கூடுதலான இந்து மக்கள், கூடுதலான பௌத்த மக்கள் வாழ்கின்றார்கள் ஒற்றுமையாக. விசேடமாக கூற வேண்டும், ஏன் இஸ்லாமிய மக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள் இவர்களோடு. அதே போன்று கிறிஸ்தவ மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இல்லை, இந்த மதம் சார்பாக நான் கூறும்போது 2 மதங்களுக்கும் இடையிலான ஒற்றுமையான விடயங்கள் இருக்கு. அந்த விடயங்களிலே பல ஒற்றுமை இருக்கின்றது. இதனால் முக்தி அடைதல் என்ற சொல் பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முக்தி அடைதல், மோட்சம் செல்லுதல் போன்ற சொற்கள் எல்லாம் இந்து மதத்துக்கும் பாரம்பரியமான சொற்கள். எனவே அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்படி பல இருக்கிறது. அதே போன்று புத்த பகவானை ஒரு கடவுளாக வணங்குகின்ற தன்மையும் இருக்கிறது இந்த மக்கள் மத்தியில். ஏனென்றால் கிருஷ்ண பகவானின் மறு அவதாரம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே ஆனால் புத்த தர்மத்திலே புத்த பகவான் பற்றி அவர் சொல்ற சாதாரண மனிதன் என்று சொல்கிறார். மனித வாழ்க்கையின் உண்மையான நெறிமுறைகளை மொழியிலே இலகுவாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு தன்மை இந்த புத்த தர்மத்துக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே இப்பொழுது நாங்கள் வரும் விடயத்துக்கு மீண்டும் இந்த வெசாக் தினத்தின் சிறப்பு பற்றி சொன்னோம். ஆனால் அதிலே சில விடயங்கள் இருக்கு. பௌத்த கொடி என்ற ஒரு விடயம் இருக்கு. பௌத்த கொடியிலே சில வர்ணங்கள் இருக்கின்றன. பௌத்த கொடியின் வர்ணங்கள் பற்றியும் அதன் அடிப்படை பற்றியும் சொல்ல முடியும். ஆமாம், பௌத்த கொடியிலே 5 வர்ணங்கள் காணப்படுகின்றது. நீல வர்ணம், மஞ்சள் வர்ணம், சிகப்பு வர்ணம், வெள்ளை வர்ணம், செம்மஞ்சள். இது இன்றைக்கு சுமார் 135 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1885ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 28ஆம் தேதி வெசாக் தினத்தன்று, அதுவும் ஒரு வெசாக் தினத்தன்று ஓல்கட் என்று அழைக்கப்படுகின்ற புத்திஜீவரும் அனகாரிக தர்மபால என்று போற்றப்படுகின்ற தர்மபால அவர்களும் இன்னும் பல பௌத்த புத்திஜீவிகள் ஒன்று கூடி இந்த கொடியை நிர்மாணம் செய்தார்கள். இந்த கொடியில் வர்ணங்கள் புத்த பகவானுடைய 32 சிறப்பு அம்சங்களை கொண்ட அந்த உருவத்தையே பிரதிபலிப்பதாக காணப்படுகின்றது. நீல நிறத்தில் பிரதிபலிப்பது புத்த பகவானுடைய சிகை, தலைமுடிகளையும் அவர் உடம்பில் உள்ள உரோம கூப்பங்களையும், மயிலிறகின் நிறத்தை கொண்ட தலைமயிர்களும் ரோமகூபங்களும் காணப்பட்டதாக புத்த இதிகாசம் வரலாறு சொல்கின்றது. இதை பிரதிபலிப்பதாகவே நீல நிறம் கொடியில் முதலிடம் வகிக்கின்றது. அதேபோல் மஞ்சள் நிறம் புத்த பகவானுடைய மேற்தோல் முழுவதும் பனம்பழத்தின் நிறத்தில் மஞ்சள் நிறமாக காணப்பட்டதாக இந்த 32 குணாதிசயங்கள் அவர் உடம்பில் இருக்கின்றது என்று வரலாறு கூறுகின்றது. இதில்
புத்த பகவானுடைய இந்த மேற்தோல் இந்த மஞ்சள் நிறமாக காணப்பட்டதை பிரதிபலிப்பதாக மஞ்சள் நிறம் காணப்படுகின்றது. அடுத்து வெள்ளை நிறம். வெண்மை. புத்த பகவானுடைய உடல் எலும்புகள் பற்கள் வெண்மை நிறமாக முத்து போன்ற வெண்மை நிறமாக காணப்பட்டதாகவும் பற்களில் எந்த விதமான கரையும் படியாமல் வெண்மையாக காணப்பட்டதாகவும் அதில் இன்னொரு விசேடமான அங்கம் என்னவென்றால் புத்த பகவானின் மேற்தாடையில் 20 பற்களும் கீழ்த்தாடையில் 20 பற்களும் வீசதி வீசதி சேத்த சுதாந்தோ 20 பற்கள் 2 தாடைகளிலும் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதை பிரதிபலிப்பதாகவே இந்த வெண்மை நிறம் கொடியில் காணப்படுகின்றது. அடுத்தது செம்மஞ்சள் நிறம் இருக்கிறது. கொடியில் செம்மஞ்சள் நிறம். இந்த உள்ளங்கைகளும் பாதங்களும் உதடும் செம்மஞ்சள் நிறமாக காணப்படுவதாக இதிகாசம் கூறுகின்றது. இதை பிரதிபலிப்பதற்காகவே இந்த கொடியின் செம்மஞ்சள் நிறம் காணப்படுகின்றது. புத்தர் பகவானுடைய சிலை இல்லாத இடத்தில் கொடியை வைத்து புத்த பகவானை போசிக்கலாம் என்பதுதான் இந்த கொடியின் முக்கிய அம்சம். சரி, இந்த வேளையில் ஐயா நாங்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார் பலாங்குட ஸ்ரீ ராகுல தேரர் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஸ்ரீ ராகுல தேரர் அவர்களே. வணக்கம். தொலைக்காட்சி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்தில் தேரர் அவர்களே, இந்த விசாக் தினம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதிலே பௌத்த கொடி பற்றி இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த வீடுகளிலே இருந்த வண்ணம் இந்த விசாக் தினத்தை கொண்டாடக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? அதற்கான ஒரு சுற்றுப்புறத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதை எப்படி செய்யலாம் என்று முதலில் சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களது தமிழ் பௌத்த சங்கத்தின் தலைவர் வந்திருக்கிறார். நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். மிக சந்தோஷமாக இருக்கின்றன. இன்று இலங்கையிலே தொலைக்காட்சி ஊடாக புத்த தர்மத்தை பற்றி தமிழ் மொழியிலே என் மக்களுக்கு விளக்கத்தை கொடுப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் ஆசீர்வாதம். நீங்கள் கேட்ட விடயம் பௌத்த கொடி சம்பந்தமாக அதோடு இணைந்ததாக வீட்டிலே இருந்த வண்ணம் இந்த வழிபாடுகளை செய்வது எப்படி? நிச்சயமாக பௌத்த கொடியை பற்றி விளக்க வேண்டுமானால் எங்களது பௌத்த சங்கத்தின் தலைவர் கூறிக்கொண்டிருந்தார். இருந்தாலும் கூட கொடியை பற்றி கூறுவதற்கு நமக்கு அதிக நேரங்கள் காணப்படுவதால் அதை நான் இன்னொரு நேரத்திலே நான் தொலைக்காட்சி ஊடாக அதை சரியான விளக்கத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது அன்பு உறவுகளே, இந்த லோகத்திற்கு முவ்வுலகத்திற்கும் தர்மத்தை போதிப்பதற்கே புத்தன் தோன்றினார். அவர் இந்த லோகத்திற்கு தர்மத்தை போதிப்பதற்கு மட்டுமே அவர் கொண்டு வந்தது சமயம் கிடையாது, மதம் கிடையாது, இனம், ஜாதி, இது எந்த விதமான தேவையில்லாத விடயங்களுக்கு பௌத்த தர்மம் தோன்றவில்லை. இந்த லோகத்திலே பிறந்த மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மரஞ்செடி கொடிகளுக்கு அனைத்துக்கும் போதிக்கப்பட்ட ஒரு தர்மம். அதில் என்ன ஒரு கவலை, புத்த பெருமானின் தர்மம் பாலி மொழியிலே எழுதப்பட்டது. அந்த பாலி மொழியிலே எழுதப்பட்ட திருப்பிடகத்தை இன்னும் தமிழ் மொழியில் கொண்டு வர முடியாத நிலைமை இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒரு தமிழ் பேசும் பௌத்த துறவியாக நான் இருக்கும் பொழுது இந்த வருடம் இல்லை அடுத்த வருடத்துக்குள்ளாக பாலி மொழியில உள்ள திருப்பிடகத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்ந்து நாம் மக்களுக்கு, அரசுக்கும் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றோம். இதையும் நான் கூற வேண்டும். அதற்கான உதவிகளை தேரர் அவர்களே புத்த சாசன அமைச்சும் செய்வதற்கு காத்திருக்கிறது. நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக அமைச்சினூடாக நாங்கள் அந்த உதவியையும் உங்களுக்கு பெற்றுத் தருவோம். நிச்சயமாக புத்த சாசன அமைச்சுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் ஜனாதிபதி பிரதமருக்கும் தெரிவிக்க எல்லாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த கொடிய கொரோனா கிருமி தாக்கத்தினால் எல்லாமே முடக்கப்பட்டது. நன்றி உங்களின் ஒத்துழைப்புக்கு. இரண்டாவது, வீடுகளிலே இருந்து இந்த வெசாக் பௌர்ணமியை நாம் எப்படி கொண்டாடுவது என்றால், இது கொண்டாடக்கூடிய உற்சவமோ தர்மமோ கிடையாது. இது புத்தன் என்ன கூறினார், இந்த லோகத்துக்கு அனைத்து தர்மங்களையும் போதித்து விட்டு 80வது வயதிலே பரிநிர்வாணம் அடைந்தார். அவர்
தர்மத்தை போதிக்கும் போது அவர் கூறினார், என்னை சிலை வடித்து என்னை வணங்க வேண்டாம், என்னை வணங்கி பிரார்த்தனை செய்தால் என்னால் எதுவும் கொடுக்க முடியாது, நான் கடவுள் கிடையாது. என்னால் போதிக்கப்பட்ட தர்மம் உண்மையானது. இந்த தர்மத்தை படித்து சரியான முறையிலே தர்மத்தின் மார்க்கத்திலே நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை அழகாக பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இறுதியாக நீங்கள் நிர்வாணத்தை நோக்கி போக முடியும் என்றுதான் கூறியிருக்கின்றார். ஆனால் இது காலங்காலமாக மாறி தனக்கு தேவையான மாதிரியும் இந்த தர்மத்தை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். ஆகையால் தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது உலகத்திலே. எத்தனையோ துறவிகளுக்கு முன் புத்த பெருமானும் தவறு செய்ததால் அவருக்கும் பரிநிர்வாணம் அடையும் போது நேராக நிற்க முடியாமல் போய்விட்டது, முதுகு வலி வந்தது புத்த பெருமானுக்கு. அனைவரும் தவறு செய்திருக்கின்றார்கள். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தில் தர்மம் எமக்கு கிடைத்த பிறகு அந்த செய்த பிழைகளை உணர்ந்து தர்மத்தை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கத்துடன் பிரதிபக்தி பூஜைகளை செய்து கொண்டு நாம் தர்மத்தின் மார்க்கத்திலே நடந்தால் எம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இருந்தாலும் கூட இன்று சமூகத்திலே பல மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. புத்த பெருமான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அழகாக விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த இடைக்காலத்திலே ஒரு மனிதன் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது, நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது. ஒரு மனிதனின் முயற்சியாலேயே அவருடைய வாழ்க்கை அவர் நினைக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும். ஆகையால் கண்ணால் பார்ப்பது நல்லது, பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமே ஒழிய ஆசைப்படக்கூடாது. அது கிடைக்காத நேரத்திலே மனதுக்கு துக்கமும் கவலையும் அதிகமாகின்றன. ஆகையால் இலங்கையை மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறோம்? போன பிறவின் பலன் எமக்கு இந்த 6 அறிவு படைத்த மனித பிறவி கிடைத்தது. இந்த மனித பிறவியில் மட்டுமே சிந்தித்து செயல்பட்டால் எம் வாழ்க்கை நிர்வாணத்தை நோக்கி போகும். கண்ணால் சரியான விடயத்தை பாருங்கள், காதால் நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், மூக்கினால் நல்ல சுவாசத்தை சுவாசியுங்கள். தாயின் மார்பிலே பால் குடித்த இந்த வாயால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்களுடைய மனமும் அமைதியாக இருக்கும், பிறர் மனமும் அமைதியாக இருக்கும். இதுவே புத்த பெருமானால் போதிக்கப்பட்ட அடிப்படையான தர்மம். பஞ்சசீலத்தை கைப்பிடித்தால் நிச்சயமாக நாங்கள் இறுதி நிர்வாணம். ஸ்ரீ ராகுல தேரர் அவர்களே, ஒரு கேள்வி. இப்பொழுது நாங்கள் இங்கே திரு பத்மராஜா அவர்களிடமும் கேட்ட கேள்வியைத்தான் உங்களிடமும் கேட்கின்றோம். அப்படி இருந்தால் பஞ்சசீலத்தை கடைபிடிப்பது தான் முக்தி அடைவதற்கான ஒரே ஒரு வழியாக இருந்தால், இந்த சமூகத்திலே வேறு பலரும் தவறு செய்யும் பொழுது அவர்கள் பஞ்சசீலத்தை கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது வேறு சமூகத்தில் இருக்கின்ற சிலர் அப்படி இருக்கும் பொழுது எம்மால் மட்டும் அந்த பஞ்சசீலத்தை கடைபிடித்து முக்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அது ஒரு கடினமான வாழ்க்கையாக அமையாதா? இந்த சவாலை எப்படி வெற்றி கொள்வது? நிச்சயமாக இன்று சமூகத்தை பார்க்கும் போது கடினம், ஆனால் முடியும். எப்படி? புத்தபுரான் எங்களுக்கு சொன்னது என்ன? பிறரை பார்க்காதே, உன்னை மட்டும் நீ பார். கண்ணுக்கு பல விஷயங்கள் தென்படும், கண்ணுக்கு தென்படும் போது அதை பார்த்து விட்டு போ. அதை எடுத்துக்கொண்டு கவலையிலே மூழ்கி நீ அதை பிடித்துக் கொண்டு இருக்காதே. இன்னொருவர் தவறு செய்கிறார், அது உனது கண்ணுக்கு தென்பட்டதா அதை அதே இடத்துல விட்டு போ. அதை பார்த்து நீ கவலைப்படாதே. உனது நோக்கம் தர்மத்தின் வழியாக போக வேண்டுமானால், நீ பஞ்சசீலத்தை கடைபிடிக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் அது உன்னுடைய கையிலே இருக்கின்றன. ஏன் நாங்கள் பிறரை பார்க்க வேண்டும்? அதான் புத்தன் சொல்லி இருக்கின்றார், 100 விஷயம் நல்ல விடயம் இருக்கின்றதா? உங்களிடத்தில் 90 விஷயம் நல்ல விஷயம் இருக்கின்றதா? 90 விடயம் நல்ல விடயம் வச்சிருக்கவர் 100 விடயம் நல்ல விடயம் வச்சிருக்கிறவர்களோடு தான் சேர வேண்டும். அப்பொழுதுதான் 90 விடயம் உள்ளவர் 100 விடயம் வைத்திருப்பவரை அவருடன் பழகினால் இவருக்கும் இன்னொரு 10 நல்ல விடயம் சேர்ந்து இவரும்
100 விடயத்துக்கு போகலாம். ஆனால் 100 விடயம் உள்ளவர் 10 விடயம் நல்ல விடயத்தை குறைக்க போது 100 விடயம் நல்ல விடயம் வைத்திருக்கவர் 90 நல்ல விடயம் வைத்திருப்பவரை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டால் 100 விடயம் வைத்திருப்பவர் 90 விடயத்திற்கு கீழே வந்து விடுவார். மேல்நோக்கி உள்ள ஒரு மனிதனையோடு பழக வேண்டும். எம் வாழ்க்கை மேலோக்கி போகும். பிரித்பாராயணம் என்பது மிக முக்கியமான வசனம் பௌத்த மதத்திலே அல்லது அந்த மார்க்கத்திலே, அந்த வழிமுறையிலே. இந்த பிரித்பாராயணத்தில் இருக்கக்கூடிய வகைகள், அதன் சக்தி பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக. பிரித் என்பது புத்த பெருமானால் இந்த லோகத்திற்கு போதிக்கப்பட்ட தர்மம் தான் அதிலே இருக்கின்றன. அந்த தர்மத்திலே பிரித்பாராயணம் செய்யும் போது அமைதியாக அமர்ந்து பிரித்பாராயணத்தை நாமல் காதால் கேட்டால் மட்டும் போதாது, அதற்குரிய விளக்கத்தையும் நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரித்பாராயணத்தை கேட்டு அதற்குரிய விளக்கத்தின்படி நாம் நடக்க வேண்டும். எம் வாழ்க்கையை ஒழுக்க ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும். பிரித்பாராயணம் என்பது ஓதுவதற்காக மட்டும் கிடையாது, பாராயணம் செய்வதற்காக மட்டும் கிடையாது. பாராயணம் செய்ய வேண்டும். பாராயணம் செய்யும் போது அதற்குரிய பாலி மொழியிலே உள்ள விடயத்தை நாம் நமது மொழியில் அது என்ன என்பதை முதல் உணர வேண்டும். உணர்ந்து நான் இப்படிதான் நடக்க வேண்டும், நடந்தால் என் வாழ்க்கை இப்படி இருக்கும் என்பதை நாம் முதல் தெரிந்து கொண்டு அந்த வேலைகளை செய்ய வேண்டும். ஆகையால் ஒரு சின்ன விடயத்தை கூறி நான் முடிக்கின்றேன். பௌத்தத்துக்கும் இந்து சமயத்துக்கும் பௌத்த சமயத்துக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி நீங்கள் பேசினீர்கள். இன்று இலங்கையிலே இந்த பௌத்த சமயம் இவ்வளவு அழகாக தோன்றிருப்பதற்கு காரணமே பாரத நாடு. நேபாள் என்கிற லும்பினி என்கிற இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த புத்த சாசனம் ஒரு இடத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றன. சித்தார்த் குமார் அவர்களின் தாயாரும் தகப்பனும் சுத்தோத்த மாமன்னன் மாமாயாதேவி இவர்கள் சைவ சமயத்தை கடைபிடித்துத்தான் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு புராணமும் இருக்கின்றன. சித்தார்த் குழந்தை இந்த லோகத்திலே பிறந்தவுடன் போய் பேர் சூட்டியவர்களும் பிராமண குலத்திலே இருந்தவர்கள். அவர்கள் போய் பார்த்துதான் அந்த குழந்தைக்கு பேர் சூட்டினார்கள். ஆகையால் பௌத்த தர்மத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தவரும் பிறப்பினால் ஒரு சைவ கலாச்சாரத்தை கடைபிடித்தவர். அசோக மன்னனின் மகன் மகேந்திரன் மீது மகாராஜன் அவர்கள் தர்மத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள். அசோக மன்னனின் மகள் சங்கமித்தை என்கிற பெண் துறவி புத்த பெருமானின் ஞானம் பெற்ற அரச மரத்தின் ஒரு கிளையை இலங்கைக்கு யாழ்ப்பாணம் தம்பகுலப்பட்டுன் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து ஊர்வலமாக அனுராதபுரத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆகையால் பௌத்த சமயமும் ஹிந்து சமயமும் அண்ணன் தம்பி போல் கொண்டு செல்ல வேண்டிய ஒன்று. புத்தன் என்ன கூறினார்? தர்மத்தை கடைபிடித்து இறைவனிடம் போ, உனக்கு இறைவன் ஆசீர்வாதம் தருவார். புத்த பெருமான் நான் தான் இறைவன் என்றும் சொல்லவில்லை, இந்த லோகத்தில் இறைவன் இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆகையால் உலகளாவிய ரீதியில வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு விடயம், புத்த பெருமான் இந்த லோகத்திற்கு என்ன கொடுத்தாரோ மனிதனாக மனித நேயத்தோடு வாழுங்கள், மதம் கடந்து சமயம் கடந்து மனிதனாக வாழுங்கள். காரணம், இந்த இயற்கை எதிர்பார்க்கின்றன மனிதரிடம் தர்மத்தை மட்டுமே. ஏதோ பல இடங்களில் மனிதன் தவறு செய்தான், இயற்கை பொங்கி எழுந்தது, எமக்கு இன்று கொடிய கொரோனா விச கிருமியை கொடுத்தது. இந்த உலகமே முடக்கப்பட்டு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்திலும் தான் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் தர்மத்தை திரட்டி பார்த்து படித்து அதை ஞாபகத்துக்கு எடுத்துக்கொண்டு தர்மத்தின் மார்க்கத்திலே சென்றால் எமக்கு இந்த இயற்கை நன்மைதான் தரும். வசந்தம் தொலைக்காட்சி, நேத்ரா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எல்லாம் வல்ல புத்த பெருமானின் ஆசீர்வாதம் கிட்ட வேண்டும். தமிழ் பௌத்த சங்கம் இலங்கையில் மென்மேலும் வளர வேண்டும். எமது கிரிபத்குட ஞானானந்த சுவாமி அவர்கள் இலங்கைக்கு செய்த சேவை பெரும் சேவை.
அவரை நான் கண்டு சந்தித்து பேசும்போது அவர் முகத்தில் அன்பை மட்டுமே பார்த்தேன். இலங்கையிலே முதல் தமிழ் பௌத்த துறவியாக நான் பகவந்தலாவ ராகுல தேரர் பலாங்குடையிலிருந்து. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. ஸ்ரீ ராகுல தேரர் பலாங்குடையில் இருந்து நமக்கு வழங்கிய அந்த செய்தி மிகவும் அருமையானது, அர்த்தமுள்ளது, மக்களுக்கு இலகுவாக போய் சேரக்கூடிய வசனத்திலே, மொழியிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு நமது நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, திரு பத்மராஜ் அவர்களை சொல்லுங்கள். நாங்கள் இந்த பிரித் பாராயணம் பற்றி சொன்னோம். இந்த பாராயணத்தை மீண்டும் பாராயணம் செய்யும் பொழுது வருகின்ற அந்த சக்தி உடலுக்குள், நாங்கள் இப்பொழுது இந்த நேரத்திலே நாங்கள் வீட்டில் இருந்த வண்ணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? பஞ்சசீலத்தோடு சேர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இதனை செய்வதற்கு வேறு ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமா வீட்டிலே, அல்லது அப்படியான வழிபாடுகளை செய்ய முடியுமா? இல்லை, அன்றாட ஒருவருடைய வாழ்க்கையிலே பஞ்சசீலத்தை கடைபிடிப்பவர் ஒருவர் புத்த பகவானுக்கு மலர், நீர், சுத்தமான நீர், மலர் கொண்டு செய்கின்ற வழிபாட்டை ஆமிச பூஜா என்று சொல்வோம். ஆமிச பூஜா, சுத்தமான நீர் பூஜிக்கலாம், ஒளி விளக்குகளை பூஜிக்கலாம், வெளிச்ச கூடுகளை அமைக்கலாம். அது உண்மையிலே ஒரு விளக்கேற்றல் என்றாக அமைக்கிறதா? ஒளியேற்றல், இருளிலே ஒளியேற்றும் பொழுது ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கின்ற ஒரு வழிமுறை அதனை ஏற்படுத்துகிறது. ஒளி பூஜைக்கான முக்கியமான காரணம், புத்த பகவான் இருளில் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய ஆசான். அறியாமையை இல்லாமல் செய்தவர். அறியாமை என்ற இருளில் இருந்தவர்களை நிர்வாணம் என்ற பரிநிர்வாணம் என்ற வெளிச்சமான மார்க்கத்திற்கு கொண்டு வர துணை புரிந்த ஆசான். ஞானத்தினூடாக, அறியாமை என்ற இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரும் பொழுது ஞானத்தினூடாக பரிநிர்வாணத்தை அடைவதற்கு அவர் அதற்கு செய்கடனாகவே இந்த ஒளி பூஜைகள், ஆலோக பூஜை என்று பூஜிக்கின்றோம். பிரித் பாராயணம் என்று பார்க்கும் பொழுது அனைத்து பிரித் பாராயணங்களிலும் புத்த பகவானினுடைய, ஸ்ரீ சத்தர்மத்தினுடைய, ஆரியமா சங்கத்தினருடைய, இன்னொரு அவர்களுடைய குணநலங்களை இந்த பிரித் பாராயணம் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் புத்த பகவான் போதித்த போதனைகளையே பாராயணமாக நாம் ஓதலாம். ஓதும் முறைக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிரித். முக்கியமாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கரணீயமெத்து சூத்ரு, ரத்ன சூத்ரே. இப்போ ஜுர சூத்ரே, ஒவ்வொரு சூத்திர வகைகள் இருக்கு, நாங்கள் பார்க்கலாம். பிரித் பாராயணத்தில் வகைகளை சொல்லுங்களா? பிரித் பாராயணத்தை அப்படி வகைப்படுத்த முடியாது. பிரித் பாராயணம் ஓதுவதற்கு இலகுவாக, தொடர்ந்து ஓத கஷ்டம். அதனால் இடைவெளி விட்டு ஓதுவதற்காக முதலில் சரணாகமன பிரித் சரணாகமன, அதாவது புத்த பகவானை சரணடைதல், ஸ்ரீ சத்தர்மத்தை சரணடைதல், ஆரியமா சங்கத்தினரை சரணடைதல் என்பதை முதல் படியாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மகாபிரித் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. அதில் மங்கள சூத்திர போதனை, அதில்தான் நான் கூறிய ரத்ன சூத்ரே, கரணியமெத்த சூத்திர போதனை. மழை வேண்டி செய்கின்ற சூத்திரம் ரத்ன சூத்திரன்னு சொல்வார்கள். மழை இல்லாத இடங்களிலே இதில் எல்லா சூத்திரமும் அதுக்கு பயன்படுமா, அல்லது சிலவற்றுக்கு சக்தி அதிகமா? இப்பொழுது வறட்சியான பிரதேசங்களில் மழை வேண்டி கேட்கின்ற ஒரு உடை, மழை வேண்டி ஓதுகின்ற பிரித் ஜலநந்தன சூத்திர போதனை. எல்லா பிரித் பாராயணங்களையும் ஓதி கடைசியாக கூடுதலாக மலைக்கு உகந்த அந்த ஜலநந்தன பாராயணத்தை தொடர்ந்து மணித்தியால கணக்காக ஓதலாம். அப்பொழுது நிச்சயமாக மழை கிடைக்கும், மழை பெய்யும். இது வரலாறு சொன்ன உண்மை. இந்த மலைக்கு உகந்த கடவுளாக ஒருவர் இருக்கின்றார், பஜ்ஜுன்ன தேவர். பஜ்ஜுன்ன தேவர் தான்
மேகங்களுக்கு அதிபதி. அவரை போற்றி பாடுகின்ற ஓதுகின்ற பிரித்தான் ஜலநந்தன. இந்த ஜலநந்தன பிரித்தை ஓதும்போது பஜ்ஜுன்ன தேவர் எம்மேல் இரக்கம் கொண்டு மலையை தருகின்றார். நாம் கூறிக்கொண்டு வந்த இந்த படிமுறை மா ஜயமங்கல காத்தா என்று கூறப்படுகின்ற பிரித். அதேபோல் முதலாவது வனவரம் என்று, இரண்டாவது வனவரம் என்று, அதேபோல் இறுதி வனவரம், இறுதியாக ஓதக்கூடிய வனவரம் என்று பிரித்து வகைப்படுத்துகின்றது. இது முக்கியமாக ஒவ்வொரு போதனையிலும் புத்த பகவானுடைய ஸ்ரீ சத்தர்மத்தினுடைய ஆரியமா சங்கத்தினருடைய அந்த குணநலங்களையே கூறுவதாக காணப்படுகின்றது. நாம் பார்த்தால் இப்பொழுது ரத்தன சூத்ரு மிக முக்கியமான ரத்தினம் என்றால் தெரிந்தானே, மாணிக்கம். 3 மாணிக்கங்களை பற்றி ஓதுகின்ற பிரித்தான் ரத்தன சூத்திரம். இதில் ஒரு போதனையை பார்ப்போம். புத்த பகவானை பற்றி கூறுகின்றது. யங்கிஞ்சி வித்தாங் இதவா உராங்வா சக்கேசுவாயாங் ரத்தனாங் பனீதாங் என்று ஆரம்பிக்கின்றது. இதில் என்ன என்றால், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதன் கருத்து, இவ்வுலகிலோ வேறுலகிலோ, தேவர் உலகிலோ பிரக்மர் உலகிலோ பெருமதியான ஒரு சொத்து இருக்கின்றதா, அந்த அனைத்து சொத்தையும் விட புத்த பகவான் என்ற ரத்தினமே பெருமதியானது என்று இந்த செய்யுளின் மூலம் தெளிவுபடுத்துவது. அடுத்து நாம் பார்ப்போமாயின் தர்மத்தை பற்றி, கயாங் விராகாங் அமதாங் பனீதாங் யதாஜ்யகா சாக்கிய முனி சமாஹிதோ நதேன தம்மேன சமாத்தி கிஞ்சி இதம்பி தம்மே ரத்தனங் பனீதாங் ஏதேன சாச்சேன சுவத்தி ஹோத்து என்று பாலிமொழியில் கூறும். இதில் என்னவென்றால், மனமாசுக்களை நீக்கிய புத்த பகவானினால் போதித்த தர்மம் என்று ஒன்று இருக்கின்றதா, அந்த தர்மம் இவ்வுலகில் காணப்படுகின்ற அனைத்து பெருமதியான சொத்துக்களிலிருந்தும் விடுபட்டு அதையும் தாண்டிய பெருமதியான சொத்தாகவே இந்த தர்மம் காணப்படுகின்றது.